ஹாய் டார்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐம் யுவர் பிளாக். ஸோ இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒன் ஷார்ட்டுன்னு சொல்லிட்டு டூ ஷார்ட்டாக போடுற பேக் ஃப்ரம் கொரியா தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து இதை கேட்டுருந்தீங்க, பேக் ஃப்ரம் கொரியா போடுங்க, பேக் ஃப்ரம் கொரியா போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இன்றைக்கி வந்துட்டு போட்டலான்னு சொல்லிட்டு. அண்டு நம்ம சேனலை புதுசாக பார்க்குறாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, வேணுங்கிறோம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெசேஜ் பண்ணால் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்டு இன்றைக்கி யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னா மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. லைஃப் லாங் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். அண்டு என்ன ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் தப்பான முடிவே எடுக்காதீங்க, ஓகேவா? பிகாஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே லைஃப்பை ரொம்ப ஈஸியாக நினச்சிக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சூசைட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி எதுவும் திங்க் பண்ணாதீங்க, ஓகே ஓகே. அண்டு வந்துட்டு நான் வந்துட்டு போன பேக் ஃப்ரம் இதில் வந்துட்டு சொல்லியிருப்பேன். 2 பேர் இது வந்துட்டு கேட்டாங்க. அதில் ஒன்று வந்து கனிஷ்கான்னு சொல்லிட்டு, அண்ட் இன்னொரு பொண்ணு நேம் வந்து அக்ஷயா. அவங்க வந்து எனக்கு இன்ஸ்டாவில் சொல்லியிருந்தாங்க, அக்கா நான் தான்க்கா இது அந்த இன்னொரு பொண்ணு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோடய நேம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அக்ஷயா நேம் சொல்லிட்டேன்டா ஹாப்பியாக. அண்ட் வந்துட்டு கனிஷ்காங்கிற பொண்ணு வந்துட்டு அவங்களோட பெஸ்டி நேமையும் சொல்லியிருந்தாங்க. இப்போ தான் வந்துட்டு சொன்னாங்க. ஸோ அந்த பொண்ணு பேர் வந்துட்டு ஐயோ ஐயோ கிம்மின் சா, ஓகேவா? ஸோ கிமின் சா கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ நேம் வந்து இன்னைக்கு வந்துட்டு இந்த பொண்ணோட பெஸ்டி கொரியாப்பா. கொரியாவில் இந்த பொண்ணுக்கு பெஸ்டி இருக்குது. ஸோ அந்த பொண்ணோட நேம் தான் கிம்மின் சா, சாரி கிமின் சா, ஓகேவா? ஸோ நேம் சொல்லிட்டேன்டா ஹாப்பியாக, உன் ஃப்ரெண்டும் ஹாப்பியாக. ஸோ ஓகே, எல்லோருமே ஹாப்பி அண்ட் நானும் ஹாப்பி. அண்ட் வந்துட்டு இன்னொரு விஷயம் வந்துட்டு சொல்லணும். ஸோ லாஸ்ட் வீடியோ இது வந்து போட்டப்போ நிறைய பேர் வந்துட்டு எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் ஒரு பொண்ணு வந்துட்டு நல்லா கொஞ்சம் லென்த்தாகவே வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மேக்ஸிமம் அவங்க அந்த வீடியோக்கெல்லாம் லென்த்தாக தான் நிறைய வீடியோ கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு அந்த வீடியோவில் அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நிஜமாக நீ நேரில் இருந்தால் நான் அவ்வளோ லேட்டாக உன்னை ஹக் பண்ணியிருப்பேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷம் கமெண்ட்ஸை படிக்கும்போது, எல்லாரோட கமெண்ட்ஸை படிக்கும்போதுமே. அதுவும் அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப டீப்பாக அந்த ஸ்டோரியில் அவங்க என்ன அட்மைட் பண்ணாங்க, அண்டு அவங்க ஏஜ் அட்டன் பண்ணும்போது அவங்க என்னென்னா ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நான் யோசிச்சிட்டு இருந்தேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஒவ்வொரு வீடியோலையும் வந்துட்டு கரெக்டாக இப்போ நமக்கு என்ன தோணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பாயிண்ட்டு போட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எனக்கு படிக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் தட். ஸோ உங்களுக்கு வந்துட்டு என்னோடய வீடியோ மூலயமா ஒரு சின்ன ஹாப்பினஸ், ஒரு சின்ன மெமரி ரிட்டன் நீங்கள் அதை யோசித்து பார்க்குற அளவுக்கு நான் கொடுக்குறேன்னு நினைக்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு வந்துட்டு இன்னொரு விஷயம், நம்ம வந்துட்டு 1.56 தான் நினைக்கிறேன், 56K ரீச் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஃபார் தட் செல்லக்குட்டீஸ். எல்லாமே உங்களால் தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே. ஸோ ரொம்பவே பேசிட்டேன். நான் ரொம்ப வாயாடியாக இருக்காது, ஏன்னு எனக்கு தெரில. ஸோ ரொம்ப பேசிட்டேன். ஸோ நம்ம என்னது டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பார்க்கல, வீடியோக்குள்ளே போயிடலாம், ஓகேவா? ஸோ லாஸ்ட் எபிசோட் இதோட முடிச்சிருப்போம்னா, ஸோ நீங்கள் வந்துட்டு ஏஜ் ரெண்டும் பண்ணியிருப்பீங்க. நம்ம பாய்ஸும் வந்துட்டு வந்திருப்பாங்க. அவங்கள பார்த்து என்ன நம்ம அக்கா பொண்ணா இது அந்த மாதிரி அவங்க வந்துட்டு அவ்வளோ இதாக வந்துட்டு பார்த்துட்ருப்பாங்க. ஏன்னா இது இவ்வளோ அழகாக மாறிட்டா, இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்ருப்பாங்க. அவங்க அப்பா ஒரு பக்கம் என் பொண்ணு பெரிய மனுஷன் ஆகிட்டா, குழந்த மாதிரி பார்த்தவ புடவையில் நிற்கிறாளே அந்த மாதிரி அவர் ஒரு பக்கம் பார்ப்பார். உங்கள் அம்மா ஒரு பக்கம் பார்த்துட்டு எல்லா வேலையும் எடுத்து போட்டெல்லாம் செஞ்சிகிட்ருப்பாங்க. ஸோ வந்துட்டு தென் அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் சாரீ ரிமூவ் பண்ணும்போது நம்ம ஜேஹோப்பை வந்துட்டு தெரியாமல் உங்களை பார்த்துருப்பாரு. ஸோ அந்த மனுஷன் ஒரு மாதிரி ஆகிட்டு போய் உக்காண்ட்ருப்பார், பேய் அரைஞ்ச மாதிரி. நம்ம பாய்ஸ்லாம் வந்துட்டு என்னடா ஆச்சுன்னு கேட்கும்போது அவர் வந்துட்டு இந்த மாதிரின்னு சொல்லும்போது சரி விடுடா அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே வந்துட்டு உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எட்டி பார்க்கும்போது 7 பேரும் உங்களை வர மாதிரி குருன்னு பார்க்குற பார்வையை பார்த்தே உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆகிட்டு நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட ஓடிட்டு திருப்பி நீங்கள் உங்கள் ரூம்க்கே வந்திருப்பீங்க. ஸோ சுகா உங்கள் ரூமுக்கு வந்துட்டு ஜேஹோப் வந்து சாரி கேட்டான் ஏன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இது வந்து அன்கம்ஃபர்டபுள் இல்லைம்மா அம்மா, இது வேறன்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடிருப்பீங்க. சுகா ஒன்றுமே புரியாமல் வெளியே போயிருப்பேன். அதோட விட்டுருந்தா லெட்ஸ் கண்டினியூ த நெக்ஸ்ட் பார்ட். ஸோ இப்போ ரொம்ப பேசிட்டேன். ஸோ வந்துட்டு
அண்ட் இன்னொரு விஷயம் நான் ஒண்ணே ஒண்ணு கேட்குறேன். சாரி கோச்சிக்காதீங்க. வந்துட்டு இவ்வளோ நேரம் பேசுறேனே அப்படின்னு சொல்லிட்டு. என்னதுன்னா, யாருக்கெல்லாம் உங்களோட ஏஜ் அண்ட் டைம் அப்போ உங்க மாமாவ பார்த்து உங்களுக்கு செம்ம ஷை ஆச்சு. யாருன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. யாருக்கெல்லாம் ஷை ஆச்சு அப்படின்னு. சத்தியமா எனக்கு ஷைலாம் ஆகல. ஸோ யாருக்கெல்லாம் ஷை ஆச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அண்ட் அந்த மூமெண்ட்டெல்லாம் நீங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ நீங்க இப்போ வந்துட்டு சுகா அப்படியே ஒண்ணுமே புரியாம அவன் பார்க்கல வெளிய போயிட்டு நிக்கிறான். நம்ம பாய்ஸ்லாம் வந்துட்டு அப்படியே தனியா ஒரு அந்த தோட்டத்து பக்கம் அப்படியே நைஸா தள்ளிட்டு போயிறானுங்க. போயிட்டு, "டேய் என்னடா சொன்னா? என்னடா சொன்னா?" அது ஒண்ணு சொன்னா. ஆனா எனக்கு புரியல. என்ன சொன்னா? இது ச்சீ இது வந்துட்டு அன்கம்ஃபர்டபுள் இல்ல. இது வேற மாமான்னு சொல்லிட்டு பக்கத்துல ரூம்குள்ள ஓடிட்டாடா. ரூம்குள்ள ஓடிட்டாளா? ரூம்ல தான்டா பேசினேன். ச்சீ ரெஸ்ட் ரூம்குள்ள ஓடிட்டாடா. ரெஸ்ட் ரூம்குள்ள ஓடிட்டாளா? ஏய் இன்னுமாடா உங்களுக்கு புரியல? என்னதுடா ஜேகே? அவ அன்கம்ஃபர்டபுளா ஓடலடா. வெட்கப்பட்டு ஓடியிருக்காடா லூஸ் அண்ணனுங்களா. என்ன சொல்ற நீ? ஆமா. ஒரு பொண்ணு அன்கம்ஃபர்டபுள் இல்லன்னு சொல்லிட்டே அவ ஓடுனான்னா, சரி சுகா நீ சொல்லு. அவ எப்படி அவளோட ரியாக்ஷன் வச்சிருந்தா? எப்படி வச்சிருந்தான்னா, அவ கீழயே தான்டா குனிஞ்சிட்டு இருந்தா. எனக்கு ஒழுங்கா தெரியல. ஆனா ஓடும்போது ஒரு மாரி சிரிச்சுட்டு ஓடுனான்னு தான் நெனைக்கிறேன். கன்ஃபார்ம் வெக்கம் தான். அவ வெட்கப்பட்டுட்டு தான் ஓடியிருக்கா. அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணிலாம் ஓடல. ச்சீ போய் வேலைய பாருங்க. அண்ணனுங்கலாம் இருந்துட்டு இந்த கண்றாவி கோலத்துல த்தூ. டேய் 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 மானத்த வாங்காதடா. வயசுக்கு மரியாதை குடுறா. வயசுக்கு மரியாதை தரலாம் தான். ஆனா சின்ன விஷயம் கூட தெரியாத அளவுக்கு நீலாம் இருக்கியே. எப்படி ஆரம்? அ ஏன் நான் மட்டும் தான் பெரியவனா? பக்கத்துல ஒருத்தன் நிக்கிறான் பாரு. அவன் தான்டா எனக்கே பெரியவன். எப்படி ஜின் சொல்லு? ரொம்ப ஓட்டாத. நீங்கலாம் தெரிஞ்ச ஆளு தான். போலாமா? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு எல்லாம் போயிர்றானுங்க. ஸோ அங்கே போயிட்டு உட்காந்துர்றானுங்க. ஸோ அன்னைக்கு நைட் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு இலைலாம் போட்டு உட்கார வச்சுருக்காங்க. நீங்கள் உட்காந்துருக்கீங்க. உங்கள் சைடில் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அண்ட் வந்துட்டு உங்களோட சொந்தக்கார பொண்ணு, பெரியம்மா பொண்ணு, சித்தி பொண்ணு அந்த மாதிரிலாம் வந்துட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டேரெக்டாக ஆப்போசிட்டில் நம்ம பாய்ஸ் 7 பேர் உட்காந்துருக்கானுங்க. உங்கள் அம்மா வந்துட்டு எல்லாருக்குமே அப்படியே பரிமாறிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு உங்களோட அப்பா பார்த்துட்டு, "ஏய் இங்கே வந்து பாரு, இங்கே வந்து பாரு. இங்கே வா. பாரு ஜெஹோப் இலையில வந்துட்டு கேசரியில வை." இதோ வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் போய் வைக்கிறாங்க. நீங்க வந்துட்டு அப்படியே பார்க்குறீங்க. அங்க இருக்கவனுங்க 7 பேரும் உங்கள தான் பார்த்து ஒரு மாறி மாறி பார்த்து சிரிச்சுட்டே இருக்கானுங்க. நீங்க வேற. ஐயோ! 7 பேர் இப்படி பார்த்தா நான் என்னடா பண்ணுவேன்? ஒரு மாமா இருந்தா கூட பரவாயில்ல. 7 மாமா இருக்காங்க. அதுவும் அழகா, இவ்ளோ அழகா இருந்தா எவ்வளவுக்கு தான்டா பார்க்க வேணாம்னு தோணும். நான் என்ன பண்ணுவேன்? ஆனா உங்கள பார்த்தா நீங்க என்ன விட பயங்கரமா ஆள பார்க்குறீங்க. ஸோ அப்படிங்கிற மாரி நீங்க எப்படி யோசிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ உங்க அப்பா வந்துட்டு விழுந்து விழுந்து நம்ம பாய்ஸ கவனிக்கிறாரு. ஏன்னா என்னதான் இருந்தாலும் மச்சானாச்சே. விழுந்து விழுந்து அப்படி கவனிக்கிறாரு. ஸோ உங்க அம்மா வந்துட்டு அப்படியே வந்துட்டு பார்த்துட்டு நெறைய பேருக்கு இலையில இல்லாததெல்லாம் அப்படியே வைக்கிறாங்க. போதும் போதுங்கிற அளவுக்கு எல்லாருமே சாப்பிட்றாங்க. நீங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. உங்க பாட்டி இருந்துட்டு, "வயன் இந்தா இத சாப்பிடு." ஐயோ! எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. ஏய் அதெல்லாம் பிடிக்கக்கூடாதுன்னு பிடிக்கலன்னுலாம் சொல்லக்கூடாது. சாப்பிடு. அப்பதான் உடம்பு சத்தா இருக்கும். ஐயோ! பாட்டி வேணாம். அப்ப நம்மளோட இருந்துட்டு, "வயன் ஆ ம் மாமா அதான் சொல்றாங்கல்ல சாப்பிடு. என்ன சொன்னாலும் நல்லதுக்கு தானே சொல்லுவாங்க. சாப்பிடு." "ஆ சரி மாமா." என்ன மிரட்டுறாரு. செய் இவங்க மிரட்டலாம் செய்வாங்களா? ஐயய்யோ! இது தெரியாம நம்ம இவங்கள்ட்ட வேற இப்படியெல்லாம் லுக் விட்டு வச்சிருக்கோமே! இப்போ ஏ இல்ல, இல்ல. கிடையாது, கிடையாது. அதான் சும்மா டூப்பு. சாஃப்ட்டா தான் இருப்பாங்க. அப்படி நீங்க பார்க்கல பைத்தியம் மாரி யோசிச்சுட்டு நீங்க பார்க்கல அத சாப்பிட்றீங்க. அவங்க பாட்டியும் வந்துட்டு உங்களுக்கு குடுத்துட்டு போயிர்றாங்க. ஸோ பக்கத்தில இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு, "ஹே வயன், வயன்." "என்னடி?" "இல்ல அவங்க 7 பேருமே உன் மாமாவா என்ன?" "ஆமா. ஏன் கேட்குற?" "சும்மா தான் கேட்டேன்." "எதுக்கு கேட்குறேன்னு தெரியுது. மூடிட்டு சாப்பிடு." எங்க உட்காந்துட்டு என்னத்த பேசிட்டு இருக்க நீ? சாப்பிட்டுட்டு வா. அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. ஸோ அவ வந்துட்டு, ஓகே, 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 ஓகே. அந்த மாரி அவளும் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சாறா. ஸோ சாப்பிட்டு முடிச்சோனே உங்கள வந்துட்டு நீங்க ரூமுக்கு அப்படியே போறீங்க. உங்க அம்மா வந்துட்டு, "வயன்
அம்மா எங்கே போகிற? ரூமுக்கு போகிறோம்மா. ரூம்லேயே தானே உட்காந்துட்டு இருந்தேன் இத்தனை நாள் தனியாக. வெளியே வந்து உட்காரேன், எல்லார் கூடயும் ஜாலியாக பேசு, ஹாலில் உட்காருவா. ஆனால் அம்மா அது ஆண்டி இல்லை ஆண்டி, நாங்கள் ரூம்லேயே உட்காந்துக்கிறோம். ஏய், நீங்களும் லூஸு மாதிரி பண்ணாதீங்க. இத்தனை நாளாக வந்துட்டு உள்ளே தானே உட்காந்துட்டு இருந்தா, குடிசையில் தானே உட்காண்ட்ருந்தா. இன்னைக்கு தானே வெளியே வந்தா. வெளியே கொஞ்ச நேரம் உட்காரு, தனியாகவேவா இருப்ப? ஆ சரிம்மா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்லிட்டு அப்படியே போய் ஒரு மூலையில் உட்காடுறீங்க. ஸோ உங்களை சுற்றி வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் உட்காடுறாங்க. நம்ம பாய்ஸும் வந்துட்டு கரெக்டாக உங்களுக்கு ஆப்போசிட்லேயே வந்து உட்காரானுங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு, ஆமாம் நீ எதுக்கு என் மாமாவை பற்றி கேட்ட? அது இல்லை வயன், 7 பேருமே அவ்வளோ அழகாக இருக்காங்க. இவ்வளோ அழகான பசங்களை நான் நம்ம ஊரில் பார்த்ததே கிடையாது. செம்ம அழகாக இருக்காங்க. நீ எல்லாம் கொடுத்து வச்சவ இல்லை உனக்கு இந்த மாதிரி மாமாலாம் கிடைக்க. ஆமாம் நான் கொடுத்து வச்சது தான், கண்ணு வைக்காத அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட் அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு, சரி அவங்க பேரெல்லாம் என்ன? முதல்ல ட்ரெஸ்ஸில் இருந்து கையிடுறி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட கையை தட்டி விட்றீங்க. உங்கள் ட்ரெஸ்ஸை பிடிச்சி நோண்டிகிட்டே பேசிகிட்டு இருப்பா. ஸோ நீங்கள் கையை தட்டி விட்டுறீங்க. சரி ஒயன்னு சொல்ல, அவங்க பேர்லாம் என்ன? ஒருத்தர் பேர் ஆரம், ஜின், சுகா, ஜியோப், ஜிமன், ஜாங்கோக். அப்புறம் என்னது? என்னடி நீ பார்க்கல கடகடகட ஏதோ ட்ரெயின் மாதிரி சொல்லிட்டு போகிற, கரெக்டாக சொல்கிறீ. கிம் நாம்ஜான், கிம் சாக் ஜின், மின்யோங்கி, ஜாசா, பாஜிமின், கிம் தேங், ஜன் ஜாங்கோக். ஏய் நீ சொல்லையா வேணாண்டி. இப்போ தானே சொன்னேன். இப்படி சொன்னால் எனக்கு எப்படி புரியும்? கடன்னு சொல்கிறேன். இப்போ நான் எதாவது உன்ட்ட கடகடன்னு சொன்னால் உனக்கு புரியுமாடி? சரி ஓகே, பொறுமையாக சொல்கிறேன். ஆரம், ஜின், சுகா, ஜேஹோப், ஜிம்மின், வி, ஜேகே. போதுமா? ஓகே. ஆனால் என்னடி பேர் இது? வி, ஜேகே 2 எழுத்துலேயும் ஒரு எழுத்துலேயும் பேர் வச்சுருக்காங்க. அவங்களோட உண்மையான பேர் வேறு. எல்லோரும் கூப்பிட்றது இப்படி தான் கூப்பிடுவோம். ஓ, உண்மையான பேர் சொல்லு. கிம் நாம்ஜூன், கிம் சோக் ஜின், மின்யோங்கி, ஜாசோ, பாக்ஜிமின், கிம் தேயாங், ஜான் ஜாங்குக். என்னடி பேர் இது? நம்ம சின்ன வயசில் படித்த ரைம்ஸ் மாதிரி இருக்குது இல்லை? இதாச்சே எல்லாம் கொரியன் நேம். கொரியன் நேமா? ஓ, அங்கே போனதும் நேமெல்லாம் அப்படி வச்சுக்கிட்டாங்களா? ஆமாம் ஆமாம். ஓ சரி சரி. வயன் டைம் ஆச்சு, நீ ரூமுக்கு போ. அம்மா ஆனால் மணி 8 தானம்மா ஆகுது. 8 மணிக்கு மேலாலாம் நீ வெளியவே இருக்கக்கூடாது, போ ஒரு ரூமுக்கு. அம்மா நான் ஹாலில் தானம்மா இருக்கேன். சொன்னதை கேட்கணும். அப்போ நம்மளோட ஜின் இருந்துட்டு, வயன் அதான் அம்மா சொல்கிறாங்கல்ல போவாயினும்ல. போகிறேன் மாமா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. பைத்தியம் மாதிரி பண்ணுதுடி எங்கள் அம்மா. நானே உள்ளே வரேன்னு தானே சொன்னேன், வெளியே உட்காருங்குது உள்ளே போங்குது. என்னை பார்த்தா என்ன இருக்கு, பொம்மை மாதிரி இருக்கா? பத்தாததுக்கு அவங்க வேறு வயன் அம்மா சொல்கிறாங்கல்ல, வயன் பாட்டி சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் செய்யணும். கடுப்பாகுதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க உங்கள் ரூமில். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு பின்னாடி பார்க்குறாங்களா? என்னது என் பின்னாடி பார்த்துட்ருக்கீங்க? அது வயன் அது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு அப்படி ஒரு மாதிரி ஸ்டக் ஆகுறாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு என்ன தடி எப்படி பார்த்துட்ருக்கீங்க? அம்மா பின்னாடி நிற்குதா? அந்த அம்மாவுக்கு வேறு வேலையே இருக்காது. அம்மா போம்மா வெளியே நீ அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மாவை நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. தான் சொல்லிட்டாலாம்மா போம்மா, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம்ல, நான் உள்ளே வந்துட்டேன்ல போ. சும்மா நீயும் தம்பிங்களையும் சேர்ந்துக்கிட்டு அது இதுன்னு என்னை சும்மா வச்சு இது பண்ணிக்கிட்டே இருக்கிறதா வேலை, போம்மா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இன்னும் பின்னாடி பார்க்குறீங்க. இந்த அம்மாவை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பின்னாடி திரும்புகிறீங்க. பார்த்தா அது வந்துட்டு ஜிம்முன்னு. ஸோ நீங்கள் பார்த்துட்டு, ஐயோ மாமா நீங்கள் இப்படி தான் உங்கள் அம்மாவை நீ தனியாக இருக்கும்போது திட்டுவியா என்ன, என் அக்காவை? இல்லை இல்லை மாமா, அது நீங்கள் எப்படி இங்கே எதுக்கு? ஏன் இவ்வளோ நேரம் அப்படி கத்திகிட்டு இருந்த? என்ன நான் பார்த்தது அப்படியே சைலண்ட் ஆகிட்ட? அது அது ஒன்றும் இல்லை. பட் நீங்கள் எதுக்கு? இல்லை வந்துட்டு ஒன்று கேட்கணுன்னு வந்தேன்.
ஆனால் மேடம் கத்துன கத்த பார்த்துட்டு சரி கொஞ்ச நேரம் அப்படி என்ன தான் கத்துறீங்கன்னு பார்த்தேன். பார்த்தா எங்களையும் எங்கள் அக்காவையும் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கே நீ. ஐயோ அப்படிலாம் இல்லை மாமா. அது நாங்கள் என் அக்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம், உனக்கா சப்போர்ட் பண்ணுவோம் என்ன அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜிம்முன்ட்டு வந்துட்டு என்ன பார்க்குற, எங்களுக்கு எங்கள் அக்கா தானே முக்கியம். ஃபர்ஸ்ட்டு அவளை தானே நாங்கள் பார்த்தோம், அப்போ அவள் தான் எங்களுக்கு முக்கியம், அவளுக்கு தானே நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அதுவும் கரெக்டு தான் மாமா. என்ன மூஞ்சி ஒரு சைடுக்க போகுது? இல்லை மாமா, அது ஒன்றும் இல்லை. சரி நீங்கள் என்ன கேட்கணுன்னு வந்தீங்க சொல்லுங்கள். நான் அவள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு சொல்கிறான். ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெளியே போயிடுறாங்க ஒரு மாதிரி சிரிச்சுட்டு. நீங்கள் இருந்துட்டு இப்போ அதை இப்போ எதுக்கு அவளை வெளியே போக சொன்னீங்க? உங்கள்கிட்ட தனியாக பேசணும். ஷோ அவங்க என்ன நினப்பாங்க நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா? நீங்கள் பக்கத்தில் தனியாக பேசணும் அவங்க முன்னாடியே சொல்கிறீங்க. கூட்டமாக இருந்தால் தனியாக பேசணும்னு முன்னாடி தான் சொல்ல முடியும், பின்னாடியே போய் சொல்ல முடியும்? ஐயோ மாமா, அவங்க என்ன நினப்பாங்க? என்ன ஒன்றாலும் நினச்சிக்கிட்டோம், எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் எனக்கு பிரச்சனை மாமா. சரி என்ன விஷயம் சொல்லுங்கள். சரி ஜெஹோ ஒன்று பார்த்தான்ல, எது ஐ மீன் நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது தெரியாமல்? ஆமாம் பார்த்தாரு. அது உங்கள்கிட்ட சொன்னாரா என்ன? சொன்னான். எங்களுக்குலாம் எந்த சீக்ரெட்டும் கிடையாது. ஸோ சொன்னான். ஓ, சுகா வந்து அவன்கிட்ட கேட்டதுக்கு நீ ஆன்சர் பண்ணாமல் ஓடிட்டியே. ஸோ சுகா அது என்னன்னே தெரியாமல் உட்காண்ட்ருக்கான். அதான் அது என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். புரியல. இல்லை, அவன் வந்து அவங்கக்கிட்ட நீ அன்கம்ஃபர்டபுளாக இருக்கியான்னு தானே கேட்டான். ஆமாம் அப்படி தான் கேட்டார். அதுக்கு மேடம் என்ன சொன்னீங்க? அது நான் எதுவும் சொல்லலையே மாமா. அதுதான் ஏன்னு கேட்குறேன். உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லையா? இல்லை, அது எங்களை பார்த்ததுனால உனக்கு வர வெக்கமா? சொல்லுவேன். ஏன் எங்களை பார்த்தா உனக்கு ஷையாக இருக்கா என்ன? அது மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பிக்கிறீங்க. ஸோ ஜிம்மன் வந்து அப்படியே பார்த்து சிரிக்கிறான். ஸோ அப்படியே வந்துட்டு சரி வாயன், அவன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், நீ அதுக்கு தான் பதில் சொல்ல, அட்லீஸ்ட் இதுக்கு எது பதில் சொல்ல. என்ன கேள்வி மாமா? உனக்கு எங்களை பிடிக்குமா மாமா? பிடிக்குமா? அப்போ கரெக்டாக உங்களோட அம்மா வந்துட்டு ஃபயன், அம்மா என்ன பண்ணுற உள்ள? ஒன்றும் இல்லைம்மா, கதவு திறந்தாம்மா இருக்குது. டே ஜிம்மன், நீ என்னடா பண்ணுற? அது இல்லைக்கா, ஃபயன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், அதான் கேட்க வந்தேன். என்ன விஷயம்? அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்ல முடியாது பே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மன் போயிடுறான். இவன் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்கான், என்னை டென்ஷன் பண்ணுறதுலே அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா சொல்லிட்டு, வயன் இன்னும் தூங்கலையா? ஆமாம் அதோ தூங்க போகிறேன். ஆனால் அம்மா மணி 8:30 தானம்மா ஆகுது, அதுக்குள்ளே தூங்குறது? நாளைக்கு ஸ்கூல் போவேணாம்மா? நாளைக்கே ஸ்கூலா? அம்மா வேணாம், நான் இன்னும் ஒரு 2 days கழிச்சு போகிறேனே ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது, நாளைக்கே ஸ்கூல் போகணும். ஸோ இன்றைக்கி போய் சீக்கிரம் படு. அம்மா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கல, டேரெக்டாக உங்களோட அப்பா பார்க்கறதுக்காக போகிறீங்க. ஸோ உங்கள் அப்பா வந்துட்டு அங்கே உட்காந்து எல்லாருமே அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் அப்பா தாத்தா பாய்ஸ் எல்லாருமே அப்படியே உட்காந்து சும்மா அதை பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்பா அப்படின்ட்டே போகிறீங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. என்ன வயன் என்ன? அப்பா நான் நாளைக்கே ஸ்கூல் போகலப்பா, ஒரு 2 days கழிச்சு நான் ஸ்கூல் போகிறேன்ப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ உங்கள் அப்பா இருந்துட்டு, டே ஆல்ரெடி இத்தனை நாள் லீவ் போடடா, கிட்டத்தட்ட 2 weeks ஆச்சுல்ல, போவேன் நாளைக்கு. அப்பா ப்ளீஸ்ப்பா, ப்ளீஸ் 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 ப்ளீஸ், நான் போகலப்பா ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ்ப்பா. என்னங்க இங்கே பாருங்கள், அவளுக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணி நாளைக்கு அவளை லீவ் போட வச்சிங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஏய்
குழந்த தானடி விடேன். குழந்தையா? ஏஜ் அட்டனே பண்ணிட்டா. இவ உங்களுக்கு குழந்தையா? அவ கல்யாணம் பண்ணி குழந்தையே பெத்தாலும் அவ எனக்கு குழந்த தான். அப்படிங்கிற மாரி உங்க அப்பா சொல்றாரு. நீங்க உங்க அப்பாவ அப்படியே ஹக் பண்ணிட்டு, "அப்பா லவ் யூப்பா. ம்மா. அப்பா சொல்லுப்பா. நான் நாளைக்கு லீவ் போட்டுக்கவா? ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. உங்க அப்பா வந்துட்டு, "சரிடி தங்கம். நீ இன்னும் 2 டேஸ் லீவ் போட்டுக்கோ." அப்படிங்கிற மாரி உங்க அப்பா வந்து சொல்றாரு. என்னங்க அவள செல்லம் கொடுத்து கெடுக்காதீங்க சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி இத்தனை நாள் ஸ்கூல் லீவ் போட்டா. 10th வர படிக்கிறா. அதனால என்ன? ஏன் 10th படிச்சா லீவ் போடக்கூடாதுன்னு எதுவும் சட்டம் இருக்கா என்ன? அப்போல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. அப்புறம் என்ன விடு. ஆ அவ நாளைக்கு அவங்களோட மிஸ்ஸு கேட்பாங்க. "என்னத்துக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சிருக்குமே, ஏன்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கல்ல. அப்போ நீங்கள் போய் பதில் சொல்லுங்கள். நானே போய் சொல்லிக்கிறேன். எங்கள் அப்பாவே சொல்லுவார், "நீ போம்மா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அப்பா மடியில் உட்காந்துக்கிறீங்க. உங்கள் அப்பா மடியில் உட்காந்துக்கிட்டு உங்கள் அப்பா உங்களை பிடிச்சிக்கிறாரு. நீங்களும் வந்துட்டு உங்கள் அப்பாவும் நீங்களும் சேர்ந்து உங்கள் அம்மாவை செம்மையாக பல்பாக்கி விட்டுடுறீங்க. ஸோ வந்துட்டு அப்புறம் நீங்கள் வந்துட்டு இன்னைக்கு தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே 2 டேஸ் தானே இருக்குது. ஸோ நான் முடிச்சு நெக்ஸ்ட் வீக்லேருந்து போகிறேன். அதனால என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அப்பா வந்துட்டு கரெக்டு, அதனால் என்ன, நீ போய் வேலையை பாரு போ. சரி ராச்சலம், நீ இன்னும் 2 நாள் லீவ் போட்டுக்கோ. போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து ஜாலியாக பேசு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கல ஏஞ்சி போயிடுறீங்க. ஸோ பாய்ஸ் வந்துட்டு பார்க்குறாங்க. இவன் என்ன குழந்தை மாதிரி இவளை ட்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்மளோட ஜேகே வந்துட்டு, மாமா சொல்லு ஜேகே என்ன? இல்லை மாமா, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா? கேளு. வயன் ஏஜ் அட்டன் பண்ணிட்டா இல்லை, 10th வந்துட்டா. இன்னும் அவளை குழந்த மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீயும் நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு பிறந்தா தெரியும் ஜேகே. உன்னோட குழந்த இவ்வளோ தான் வளர்ந்தாலுமே உனக்கு அவள் எப்பயுமே குழந்தையாக தானே இருப்பா. கரெக்டு தான் மாமா. சரி, உங்களோட பொண்ணு, நீங்கள் என்னவோ பண்ணுறீங்க. சரிடா, நான் ஒன்று கேட்குறேன். சொல்லுங்கள் மாமா, கேளுங்க. என் பொண்டாட்டி, அதாவது உங்கள் அக்கா, அவளுக்கு அவளோட பொண்ணுக்கு யாரையாவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் ஆசை. இப்போவே வாமாம்மா. ஏய் லூசுங்களா, சொல்கிறது புரியுதா இல்லையா? உங்கள் 7 பேரில் யாராவது ஒருத்தரை. அப்புறம் 7 பேர் பேபான்னு முடிச்சுட்டு பார்க்குறாங்க. அவங்களோட தாத்தா இருந்துட்டு, அது எப்படி மாப்பிள்ள முடியும்? 7 பேர் இருக்கானுங்களோ, ஒருத்தனை கல்யாணம் பண்ண வச்சா இன்னொருத்தர் கோச்சிக்க மாட்டான். அதனால தான் வந்துட்டு வயனுக்கும் ஜேகேக்கும் நடுவில் கொஞ்சம் தானே ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதனால் ஜேகே வேணால் பேசி கல்யாணம் பண்ணிக்கலாமா மாதிரி நானும் அவன் அம்மாவும் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் மாப்பிள்ள மற்றவனுங்க 7 பேரும் என்ன பண்ணுவானுங்க? அதுக்குன்னு என்ன பண்ணுறது மாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பாய்ஸ் தான் ஜேகேயை பார்க்குறாங்களா. ஜேகே ஒரு மாதிரி எனக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு மாதிரி பெபன் முடிச்சிட்டு இருக்கான். மற்ற பாய்ஸ்லாம் இவனுக்கா? ஏன்டா அப்போ நாங்களே என்ன நக்கிட்டு போகிறதா என்ன? நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவனுங்கெல்லாம் உட்காந்து ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கானுங்க. கொடுத்து வச்சவன்டா, கடைசியாக பிறந்தனால என்னம்மா கொடுத்து வச்சுருக்கான் பார்த்துக்கு. அது மாதிரி வந்துட்டு ஒவ்வொருத்தரும் பார்த்துட்ருக்கானுங்க. ஜேகே அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருக்கான். ஸோ ஜேகேவோட அப்பா இருந்துட்டு, டே ஜேகே என்னடா ஆச்சு? அப்பா ஒன்றும் இல்லைப்பா. வயன் எப்படிப்பா என்ன கல்யாணம் பண்ண ஒத்துப்பா? அதெல்லாம் ஒத்துப்பா, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. ஆனாலும் மாமா தானே மாமா. அப்போ நம்ம பாய்ஸ்லாம் என்னடா சொல்கிற, ஏன் வேணாம்? இல்லை அது நீங்களும் ஃபைன் மேலே நிறைய பாசம் வச்சுருக்கீங்க. உங்களுக்கும் ஆசை இருக்காதா என்ன அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணோன்னு? டே அதுக்குன்னு என்னடா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட அப்பா வந்து சொல்கிறாரு. ஸோ நம்ம பாய்ஸ்லாம் இருந்துட்டு, மாமா நாங்கள் ஒன்று சொல்கிறோம், அதுக்கு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் அப்பா இருந்துட்டு, சரிடா சொல்லுங்கள் என்ன? பேசாமல் நாங்கள் 7 பேருமே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கவா? டேய் எப்பட்றா 7 பேர் கல்யாணம் பண்ணிப்பீங்க? கொஞ்சமே இதை லாஜிக்காக பேசுங்கடா மாமா. லைஃபுக்கெலாம் லாஜிக் செட் ஆகாது மாமா. டேய் நீ நார்மலாக விளாடுற மாதிரி என் பொண்ணு வாழ்க்கையில் விளாண்ட்றாத.
ஐயோ மாமா, அப்போல்லாம் ஒன்றும் விளாட மாட்டோம். இங்கே பாருங்கள், எங்கள் 7 பேருக்குமே ஒயனை பிடிக்கும். ஒயனை சின்ன வயசுலேருந்து பாசமாக பார்த்துக்கிட்டது என்னமோ நாங்கள் தான். ஆனால் நம்ம தெரியல, அவள் எப்போ ஏஜ் அட்டன் பண்ணாலும் அப்போல இருந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அது சொல்ல வார்த்தை இல்லை மாமா. ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. அவள் எப்படி இருப்பா அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம். இங்கே வந்து அவளை பார்த்ததுமே வந்துட்டு பாசமாக இருந்தது டபுள் பாசமாக லவ்வாக மாறிடுச்சு மாமா. டேய் என்னடா சொல்கிறீங்க? ஆமாம் மாமா, அதனால நாங்கள் 7 பேருமே அவனை கல்யாணம் பண்ணிக்கிறோமே. சரி சரி அப்படிங்கிற மாதிரி உங்களோட அப்பாவும் சொல்லிடுறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே விளாண்டுட்ருக்கீங்க. அப்போது இருந்துட்டு நம்மளோட ஜின் இருந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு, வயன் வயன் ஆ சொல்லுங்க மாமா. இங்கே வாயேன். எதுக்கு? இங்கே வா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது நீங்களும் வந்துட்டு போகிறீங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறமா வந்துட்டு ஜின் இருந்துட்டு, இந்தா. என்னது மாமா இது? ஒரு ப்ரெசண்ட். எதுக்கு? சும்மா ஒரு கிஃப்ட்டு. ஆனால் வாங்கிக்கோ, நான் கொடுத்த வாங்க மாட்டியா? இல்லை மாமா வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வாங்கிடுறீங்க. ஸோ ஜின்னு வந்துட்டு பிரித்து பார். ஆனால் இல்லை மாமா, நான் அப்புறமா பிரித்து பார்த்துக்கிறேன், இப்பயே பாரு. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு அதை பிரித்து பார்க்குறீங்க. ஸோ அதில் வந்துட்டு க்யூட்டாக ஒரு ஹார்ட் போட்டு அதில் லவ்னு எழுதியிருக்கு. ஸோ ஒரு குட்டி செயின் தான் அது. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த செயினை பார்த்துட்டு, நல்லா இருக்கு மாமா, க்யூட்டாக இருக்குது. எப்போ வாங்குனீங்க இதை? என்கிட்ட சொல்லவே இல்லை. நீங்கள் ஃபங்க்ஷன் அப்பயே கொடுத்துருக்கலாமே மாமா. நல்லா இருக்கு மாமா. வயன் ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ வயன். என்ன மாமா சொல்கிறீங்க? நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஆனால் மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் வந்துட்டு வயன் அப்படிங்கிற கூப்பிட்றா. நீங்கள் அப்படியே ஓடிடுறீங்க ஆன்சரே சொல்லாமல். ஸோ நீங்கள் அப்படியே ரூமுக்கு போயிட்டு உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கீங்க இந்த விஷயத்தை பற்றி. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகுது. ஸோ நீங்கள் மார்னிங் அப்படியே ஏஞ்சி வரீங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஏஞ்சி வரும்போது பார்த்தா எல்லாருமே படுத்திருக்காங்க. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா கிட்டே போயிட்டு, அம்மா என்ன வயன் எதாவது வேணுமா? இல்லைம்மா சும்மா தான். சரி போய் மாமனுங்களை எழுப்பி விடு. அம்மா நான் போய் எழுப்பி விட்றீ. சரிம்மா அப்படின்னு நீங்களும் சொல்லிட்டு போய் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டே ஹொபி இருக்கார். ஸோ நீங்கள் வந்துட்டு, ஹொபி மாமா, ஹொபி மாமா, மாமா மாமா எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுப்புறீங்க. ஸோ ஹொபி இருந்துட்டு, ஷோம்மா ஏம்மா எழுப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு சொல்லிகிட்ருக்காரு. மாமா நான் வயன். ஓ சாரி வயன், அம்மா தான் இப்போ எழுப்புவாங்க அதான். பரவாயில்ல மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பக்கத்தில் பார்க்குறீங்க. பக்கத்தில் வந்து ஜேகே இருக்கான். ஸோ நீங்கள் போயிட்டு, ஜேகே மாமா அப்படின்னு எழுப்பிடுறீங்க. அக்கா எல்லாரும் எழுப்பி விட சொன்னாங்களா வயன்? ஆமாம் மாமா. சரி நானும் எழுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹொபியும் வந்துட்டு எல்லாருமே எழுப்பி விட்றாரு. ஸோ எல்லாருமே அப்படியே ஏஞ்சிட்டு எல்லாருமே அப்படியே ப்ரஷ் பண்ணவும் போயிடுறானுங்க. ஸோ பக்கத்துலேயே குட்டியாக வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு பின்னாடியும் ஒரு தோட்டம் இருக்கும் குட்டியாக, சைட்லேயும் வந்துட்டு குட்டியாக ஒரு தோட்டம் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு அங்கே வந்துட்டு எல்லாருமே ப்ரஷ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் அப்படியே ப்ரஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் பாய்ஸ் உங்களை பார்த்து செம்மையாக சைட் அடித்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு எல்லாருமே பார்த்துட்ருக்கீங்க. பட் ஜின்னை பார்க்கும்போது மட்டும் உங்களுக்கு ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக பகீர்னு இருக்க மாதிரி இருக்கா? ஏன்னா அவர் ப்ரப்போஸ் பண்ணிட்டார்ல. ஸோ வந்துட்டு உங்களுக்கு மாதிரி பகீர்னு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கப்புறமா வந்துட்டு பல்ல விளக்க முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே குளிச்சுட்டு அப்படியே நியூ ட்ரெஸ் போட்டு அப்படியே உட்காந்துக்கிறீங்க. ஸோ அப்போ வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துட்டு, வயன் ஸ்கூலுக்கு வரலையாடி? இல்லைடி, நான் மண்டேலேருந்து தான் வருவேன். ஸோ இன்றைக்கி நீ மட்டும் போயிட்டு வா. சரி ஓகே வயன், ஹோம்ஒர்க் வந்து நைட் சொல்கிறேன். சரிடி பார்த்துப்போ. சரி வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃப்ரெண்டு போயிடுறா. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ ஆரம் இருந்துட்டு, வயன் மாமா இங்கே வா. எதுக்கு மாமா? இங்கே வா வயன் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்றாரு. அது நீங்களும் வந்துட்டு போகிறீங்க. ஸோ வந்துட்டு
அவர் வந்து மொட்டை மாடிக்கு உங்கள கூட்டிட்டு போறாரு. நீங்களும் மொட்டை மாடிக்கு போறீங்க. அங்க போனோனே, "சொல்லுங்க மாமா, எதா இருந்தாலும் கீழயே பேசியிருக்கலாமே." "அது இல்ல வாயன், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்." "என்னது மாமா?" "சரி ஃபர்ஸ்ட் இத புடி." "என்ன மாமா இது?" "கிஃப்ட்டு புடி." "ம். பிரிச்சு பாரு வாயன்." "இல்ல மாமா, நான் கீழ ரூம்ல போய் பிரிச்சு பார்த்துக்கிறேன்." "அட பிரிச்சு பாரு." "சரிங்க மாமா." அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பிரிச்சு பார்க்குறீங்க. ஸோ, அதுலேயுமே வந்துட்டு ஒரு ச்சீ செயின் வந்துட்டு இருக்கு. ஸோ, அதில வந்துட்டு மைனுன்னு சொல்லிட்டு லெட்டர்ஸா வந்து எழுதியிருக்கு. ஸோ, நீங்க வந்து பார்த்துட்டு, "என்ன மாமா இது? இது எதுக்கு எனக்கு குடுத்துருக்கீங்க? அதில என்ன இருக்கு?" "மைன்." "அப்படின்னா என்ன?" "என்னோடதுன்னு அர்த்தம்." "ம். இத நான் உனக்கு குடுத்தேனா, அப்ப என்ன அர்த்தம்?" "மாமா சொல்லுவேன். இத நான் உனக்கு குடுத்தேன்னா என்ன அர்த்தம்?" "நான் உங்களுக்குன்னு அர்த்தம் மாமா." "ம். அதான் அந்த செயின குடுத்தேன்." "மாமா அப்போ நீங்க." "ம். ஐ லவ் யூ அயன்." "ஆனா மாமா." வெயிட். நீ இப்பயே ஆன்சர சொல்லணும்னு எந்த அவசியம் கிடையாது. முதல்ல நீ படிச்சு முடி. அப்புறமா நீ இத பத்தி யோசி. யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுவேன்னு நெனைக்கிறேன். ஓகே. கீழ போ." அப்படிங்கிற மாரி அவர் சொல்லிட்டு அவர் பாட்டுல போயிடுறாரு. நீங்க பேந்த முழிச்சுட்டு நிக்கிறீங்க. என்னடா இது? நேத்து நான் ஜின் மாமா ப்ரப்போஸ் பண்ணாரு. இன்னைக்கு யார மாமா ப்ரப்போஸ் பண்றாரு? அப்ப என்ன இன்னைக்கு மதியம் சுகா மாமாவ ப்ரப்போஸ் பண்ணுவாரு? ஷோ! என்ன நடக்குது இங்க? இப்ப நான் யாருக்கு நான் ஓகேன்னு சொல்லுவேன்? கடவுளே! அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நீங்க அப்படியே யோசிச்சுட்டு, நீங்க அந்த செயின் எடுத்துட்டு அப்படியே கீழ போயிடுறீங்க. ஸோ, அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ, அப்போ வந்துட்டு நீங்க அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா நம்ம பாய்ஸ்க்கு பக்கத்துல தான் இடம் இருக்கு. நீங்க அப்படியே போயிட்டு அங்க உட்கார்றீங்க. பக்கத்துலேயே ஜின்னு தான் உட்காந்துருக்காரு. நீங்க பார்த்துட்டு நீங்க அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜின் வந்து, "வயன்." மாமா. நேத்து சொன்னதுக்கு பதில் சொல்லாம போயிட்ட." "மாமா அது." "சரி ஓகே. நீ பதில் சொல்லாததுனால நான் தப்பா எடுத்துக்கல. நீ இத பத்தி நல்லா யோசி சரியா? எவ்வளோ நாள் வேணாலும் டைம் எடுத்துக்கோ. எவ்வளோ வருஷம் வேணாலும் டைம் எடுத்துக்கோ. நல்ல பதிலா சொல்லு." அப்படிங்கிற மாரி அவர் சொல்லிட்டு அவர் பாட்டுல சாப்பிட்டு போயிடுறாரு. நீங்க அப்படியே சாப்பிட்டுட்டே உட்காந்துருக்கீங்க யோசிச்சுட்டே. அப்போ உங்களோட பாட்டி இருந்துட்டு, "வயன்." பாட்டி." "என்ன சாமி யோசிச்சுட்டே சாப்பிட்டுட்டு இருக்க? இதே இது யோசிச்சுட்டே சாப்பிட்டா உடம்புல ஒட்டுமா?" "அது பாட்டி." "இங்கே வா நான் ஊட்டி விட்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி உங்களுக்கு ஊட்டி விட்ருக்காங்க. அப்போது உங்கள் அம்மா இருந்துட்டு, "என்னம்மா வேணா சின்ன பிள்ளையா அவளுக்கு ஊட்டி விட்டுட்ருக்கீங்க?" "ஏன் அதனால என்ன? உனக்கு அவ எத்தனை வயசு ஆனாலும் மகனா, எனக்கு அவ எத்தனை வயசு ஆனாலும் பேத்தி தானே. என் பேத்திக்கு நான் ஊட்டி விட்றேன். உனக்கு என்ன? போ போய் வேலைய பாரு போ." அப்படிங்கிற மாரி உங்க அம்மா அவங்க சொல்லிடுறாங்க. உங்களுக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. நீங்க உங்க அம்மாவ பார்த்து பவ் 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 பவ்ன்னு பல்ச்சு காமிச்சிட்டே சாப்பிட்டுட்ருக்கீங்க. இதெல்லாம் பாய்ஸ் பார்த்து க்யூட்டா அப்படியே உங்கள பார்த்து அப்படியே நல்லா ரசிச்சிட்ருக்காங்க. ஸோ, அப்படியே வந்துட்டு ஆஃப்டர்நூனுமே ஆகுது. ஆஃப்டர்நூனுக்கு எல்லாருமே சமைச்சிட்ருக்காங்க. நீங்க வந்துட்டு அப்படியே அ அங்க சும்மா அப்படியே உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஹொபி உள்ள வராரு. உள்ள வந்துட்டு தண்ணி குடிச்சுட்டு உங்கள வந்து பார்க்குறாரு. நீங்க வந்து அந்த குடம் பக்கத்துல தான் உட்காந்துருப்பீங்க. ஸோ, உங்க மேல ஒரு பேப்பர தூக்கி போட்டு அவரு போயிடுறாரு. நீங்க என்னன்னு பார்க்குறீங்க. பார்த்துட்டு, "என்னவா இருக்கும்? நம்ம மேல தூக்கி போட்டு போறாரு." அப்படிங்கிற மாரி நீங்க மத்தவங்க பார்க்குறாங்களான்னு பார்த்து நீங்க பார்க்கல. எந்திச்சு உங்க ரூமுக்கு போயிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா அந்த பேப்பர தொறந்து பார்த்தா, "ஐ லவ் யூ அயன்." அப்படின்னு எழுதியிருக்கு. நீங்க பார்த்துட்டு, "லவ் யூவா? இத யார்றா எழுதுனா? ஹுபி மாமா தான் எழுதுனாரா? இல்ல வேற யாராவது எழுதி அவர்கிட்ட குடுத்து விட்டாங்களா? ஷோ! எவன்டா எழுதுனது இத? என்னடா நடக்குது இங்க?" அப்படிங்கிற மாரி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ, அப்படியே வந்துட்டு அ அன்னைக்குமே போயிருது. ஸோ, நெக்ஸ்ட் டேவுமே ஆகுது. நீங்களும் வந்துட்டு சும்மா அப்படியே காலைல எந்திச்சு பல்ல விளக்கிட்டு அதே மாரி தான் உங்களோட இதே போயிட்டுருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே செம்ம ஜாலியா அப்படியே பேசிட்டு, அப்படியே விளாடிட்டு அந்த மாரிலாம் இருக்கீங்க. பக்கத்துல குட்டி குட்டி பசங்களும் இருப்பாங்க. அவங்க கூடயும் நீங்க சேர்ந்து அப்படியே ஜாலியா விளாண்டுட்டும் இருக்கீங்க. ஸோ, அப்போ இருந்துட்டு
எங்கேருந்தோ வந்து ஒரு ராக்கெட் கரெக்டாக உங்கள் மண்டையிலே சொருவுது. ஸோ ஒரு குட்டி பையன் இருந்துட்டு உங்கள பார்த்து ரொம்ப சிரிக்கிறான். ஐயய்யோ! வயன் என்ன வயன் பேப்பர்லாம் மண்டையில போட்டு வச்சிருக்க? உன்னோட மண்டை டஸ்ட்பின்னு நீயே ஒத்துக்கிறியா? ஏய் யாரை பார்த்துடா டஸ்ட்பினுங்கிற? யாரோட மண்டை பார்த்துடா டஸ்ட்பினுங்கிற? நீ ஓ மண்டை தான் டஸ்ட்பின் போடா. அப்புறம் என்னத்துக்கு பேப்பரெல்லாம் மண்டையில போட்டு வச்சிருக்க? பேப்பரா? ஏன் தலையிலையா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் தலையை வந்துட்டு எடுத்துகிட்ருக்கீங்க. ஸோ அதை எடுத்து பார்த்தா அந்த ராக்கெட் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இதை யார் விட்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு டேய் நீயாடா விட்ட? நான் இல்லை, அங்கே போய் ராக்கெட் விட்டுட்ருக்காருல அந்த அங்கிள் தான் ராக்கெட் விட்டுட்ருக்காரு. யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா வந்துட்டு ராக்கெட் விட்டுட்ருக்கான். நீங்கள் பார்த்துட்டு வியா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ அவருமே வந்துட்டு உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. நீங்களும் பார்த்து சிரிச்சிட்டு இவர் ராக்கெட்டா? சரி சும்மாவே இது வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நீங்கள் வந்துட்டு அதை அப்படியே தூக்கி போகலான்னு போகிறீங்க. ஒரு நிமிஷம், ஹொபி மாமா போட்ட மாதிரி இவர் எது ட்ரை பண்ணுறாரா என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை திறந்து பார்க்குறீங்க. ஸோ அதில் வந்துட்டு ஐ லவ் யூ டி புஜ்ஜுக்குட்டி அப்படின்னு எழுதிருக்கு. புஜ்ஜுக்குட்டியா? இது யாரா எழுதுனா? ஃபியா எழுதுனாரு இவர்? இது எனக்கு எழுதுனதா இல்லை வேற யாருக்கேது எழுதுனா? இல்லை வேற எவனோ எவ்வளோக்கு எழுதுனதா? ஐயோ! என்ன ஏன்டா இப்படி குழப்புறீங்க? அந்த மாதிரி நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் அந்த ராக்கெட்டை நீங்கள் தூக்கி போட்டு வந்துடுறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அன்றைக்குமே முடிஞ்சிருது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு சண்டே வீட்டில் செம்மையாக நான்வெஜ் சமைச்சு வச்சுருக்காங்க. வேறு லெவலில் அப்படியே வீடே மணக்குது அந்த நான்வெஜ்ஜில். ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு காலைல ஏந்திச்சு இப்படி கடகடன்னு ப்ரெஷ் பண்ணிட்டேன். அம்மா என்னடி? ஆமாம் 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 இன்றைக்கி என்னம்மா சமையல்? சொல்லியே ஆகணுமா என்ன? ம் ம் சொல்லலாம் முடியாது, அங்கே நீயே பார்த்துக்கோ. என்னம்மா இவ்வளோ சமைச்சு வச்சுருக்கேன்? ஆமாம் என் தம்பிங்களுக்கு நான்வெஜ்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால தான். அப்போ உன் பொண்ணுக்கெலாம் நீ சமைச்சு தர மாட்டல்ல? உன் தம்பிங்களுக்கு மட்டும்தான் சமைச்சு தருவ. ஃப்யூச்சரில் உனக்கும் பார்க்கலாம். என்ன? பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே சொல்லிவிட்டு எப்போ பாரு தம்பி 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 பெத்த பொண்ணு அப்போ நான் என்னத்துக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்போ வந்து கரெக்டாக போய் டங்குன்னு இடிச்சிக்கிறீங்களா? யாருன்னு பார்த்தா ஜேகேவோட மண்டை, ஐ மீன் ஜேகே மேலே போய் இடிச்சிருப்பீங்க. ஸோ ஜேகே பார்த்துட்டு என்னம்மா எங்கே பார்த்துட்டு நடக்கிற? ஐயோ சாரி மாமா, நேராக பார்த்து நடப்போ அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு சொல்லி உங்களை அனுப்பி வச்சிடுறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படியே போயிடுறீங்க. அன்றைக்கும் வந்துட்டு அப்படியே நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஃபேமிலியே சேர்ந்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இல்லை நைட்டு வந்துட்டு எல்லாருமே அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் அம்மா வயன் அம்மா நாளைக்கு திங்கக்கிழமை அதுக்குள்ளேயுமா? ஆமாம் ஸ்கூல் போகணும், போய் தூங்கு சாமி. அம்மா மணி மணி 9:30 போடி அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்லிட்டு போயிடுறீங்க. ஸோ அதை பார்த்து நான் பாய்ஸ் உங்களை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கானுங்க. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. அவங்க ரூம்லேயும் போய் படுத்துடுறீங்க. ஸோ மார்னிங் வந்துட்டு நீங்கள் ரெடி ஆகுறீங்க. கரெக்டாக உங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிளில் அந்த 2 செயினுமே இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, இது சின் மாமா கொடுத்தது, இது ஆரம் மாமா கொடுத்தது. நான் என்ன பண்ணுறது? இந்த பேப்பர் ஹுபி மாமா கொடுத்தது, அந்த ராக்கெட் ஃபீ மாமா கொடுத்தது. இப்போ நீ என்ன தான் பண்ணுறது சே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே ஸ்கூலுக்கும் அப்படியே ரெடி ஆகிட்டு வெளியே வரீங்க. வெளியே வந்தோடனே அம்மா அப்பா எங்க? ஏய் சாரிடி, அப்பாவுக்கு ஏதோ முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு போயிட்டாருடி. அப்போ நான் எப்படி போகிறது? நடந்து போடி சொல்ல, இன்றைக்கி ஒரு நாள். நடந்துலாம் போக முடியாது, கையெடு. எனக்கு தெரியாது, அப்பா நீ ஃபோன் போட்டு வர சொல்லு. ஏய் இதுக்காக அந்த மனுஷன் ஃபோன் போட்டு அங்கேருந்து இங்கே வரணுமாடி? ஆமாம் வரணும், பொண்ணு இல்லை வந்து தான் ஆகணும். எனக்கு தெரியாது, நான் நடந்தெல்லாம் போக மாட்டேன். சரி நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் வர சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்மளோட சுகர் இருந்து கையில் சாவி சுற்றிட்டு வயன் ஸ்கூல் போகலாமா? அப்பா தானே வரேன்னாரு. உனக்காக எங்கள் மாமா திரும்பி வரணுமா? ஏஞ்சி வா, நான் தான் உன்னை ஸ்கூலில் போய் விட போகிறேன் வா. ஆனால் மாமா வா வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு அவர் கை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு.
நீங்கள் வந்துட்டு கையை பார்க்குறீங்க, சுகாவை பார்க்குறீங்க, கையை பார்க்குறீங்க, சுகாவை பார்க்குறீங்க. ஸோ இப்போ உங்கள் அம்மா இருந்துட்டு, டேய் பார்த்து பத்திரமா கூட்டு போ. சரிக்கா அப்படின்னு அவரும் வந்துட்டு சொல்லிடுறாரு. நீங்களும் வந்துட்டு பைக்கில் உட்காந்துக்கிறீங்க. உட்காந்துக்கிட்டு அவரும் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, இவர் கை பிடிச்சப்ப ஃபீல் நல்லா இருந்துச்சுல்ல, ஆனால் என்ன பண்ணுறது, ஒவ்வொருத்தரும் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. நான் ஒருத்தி தானே 7 பேராக உருவெடுத்த 7 பேரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியும். இது 7 பேரையுமா? இல்லை 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 4 பேர் தானே ப்ரப்போஸ் பண்ணாங்க. 4 பேரையும். ஆனால் அவங்க 4 பேரையும் கல்யாணம் பண்ணால் மற்ற 3 பேர் கோச்சிக்க மாட்டாங்களா? வயன் முதல்ல இவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? வயன் அவங்களோட சீனை நம்ம என்ன பண்ணுவோம்? வயன் மாமா ஸ்கூல் வந்துடுச்சு இறங்கு. ஆ ஆ என்ன யோசிச்சிட்ருக்க? ஒன்றும் இல்லை மாமா, போய் ஒழுங்காக படி. என்னத்தையும் மண்டையில் போட்டு குழப்பிட்டு இருக்காத. நான் குழப்பறதுக்கு காரணமே உங்கள் அண்ணனு தான். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கல புலம்பிட்டு போயிடுறீங்க. ஸோ சுகா அப்படியே பார்த்துட்டு சிரிச்சிட்டு போயிடுறாரு. உங்கள் ஃப்ரெண்டு கரெக்டாக அப்போ அங்கே தான் நின்றுட்டுருப்பா. அவள் பார்த்துட்டு, வயன் யார் அது? என் மாமா இவ்வளோ அழகாக இருக்காரு. உண்மையை சொல்லு, நிச்சயமாக என் மாமா தாண்டி, கொரியாவில் இருக்காருன்னு சொன்னல அவர். ஓ சரி சரி நல்லா இருக்காரு. கண்ணை நோண்டிடுவேன் வா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்லிடுறீங்க. ஸோ வந்துட்டு அப்படியும் வந்துட்டு டேஸுமே போயிடுது. ஸோ நீங்கள் நம்மளோட பாய்ஸ் அண்ட் உங்களோட தாத்தா பாட்டி எல்லாருமே ஊருக்கும் கிளம்புறாங்க. நீங்கள் ஈவினிங் வரீங்க. வரும்போதே வந்துட்டு எல்லாருமே நிற்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு, என்னாச்சு மயன், நீ நல்ல பொண்ணாக இருக்கணும், வெளியே அடிக்கடி எங்கேயும் போகக்கூடாது சரியா? இதுக்கப்புறம் நீ பெரிய பொண்ணு ஆகிட்ட, வெளியே எங்கேயும் அடிக்கடி போகாத, நைட் டைமில் எங்கேயும் வெளியே சுற்றாத சரியா? பார்த்து ஸ்கூல் போயிட்டு பார்த்து வா. சரி பாட்டி. ஏன்னா ஊருக்கு கிளம்புறீங்களா? ஊருக்கு கிளம்புறோம். இன்னும் இருந்துட்டு போகலாம்ல. என்ன பண்ணுறது, அங்கே மாமனுங்களுக்கும் வேலை அப்படியே இருக்குது, தாத்தாவுக்கும் வேலை அப்படியே இருக்குது, போகணும்லடா. சரி அவங்க போட்டு நீ ஏது இருக்கலாம்ல. எப்போ இருந்தாலும் நான் போய் தானே ஆகணும். சொல்லு, நாங்கள் கண்டிப்பாக வரும் சரியா? நீ எதுவும் கவலைப்படாத. ஆனால் பாட்டி, இது கவலைப்படாதடா செல்லம் சரியா? பாட்டி போயிட்டு வரேன். சரி பார்த்து போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப சேட் ஆகிட்டீங்க. உங்களுக்கு கண்ணெல்லாம் டியர்ஸு அவ்வளோ அப்படியே மூஞ்சி அப்படியே சொங்கி போயிடுச்சு. ஸோ உங்கள் தாத்தா பார்த்துட்டு, ஸோ ஏன்டா செல்லம், நீ சிரித்து இந்த தாத்தாவை பாய் சொன்னா தானே தாத்தா சந்தோஷமாக போவேன். இப்படி நீ அழகு மூஞ்சை வச்சுக்கிட்டு சொன்னால் தாத்தா எப்படி சந்தோஷமாக போவேன் சொல்லு? இல்லை நீ போவேன், நான் தாத்தா இங்கே இருக்கிறேன், இத்தனை நாள் இங்கே தானே இருந்தா, அதனால தாண்டா வேலை ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஆனால் இங்கே இருக்கலாம்ல, நான் மட்டும்தான் இனிமேல் தனியாக இருப்பேன். தான் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாலும் உன் கூட விளாட்ற மாதிரி வருமா? இருக்கலாம்ல தாத்தா, அதான் ஆன்லைனில் எல்லா வேலையும் பார்க்கலாம்ல. இங்கேருந்து ஆன்லைனில் பார்க்கலாம்ல உன் வேலையை. உன் சொந்த ஊர் இது தானே, அப்புறம் என்ன? சொந்த ஊர் இதாக இருந்தாலும் இப்போ அதுதான் எனக்கு சொந்த ஊர். ஆனால் இப்போ போகும்போது அழாதடி, போம்மா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அப்புறம் பாய்ஸ்லாம் வந்துட்டு, அழாத வயன். இல்லைம்மா, இத்தனை நாளெல்லாம் இருந்தீங்கல்ல, அதான் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கல அழுறீங்க. அப்படி பூத்துன்னு ஊற்றுது. எல்லாருக்கும் என்ன பண்ணுறதுனே புரியல. நீங்கள் பார்க்கல அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ முன்னாடி வந்து கரெக்டாக நம்மளோட வி தான் நிற்பான். நீங்கள் அப்படியே வியை ஹக் பண்ணிவிட்டு அழுகிறீங்க. வியா வந்துட்டு, சரி வயன் அழாதங்கிற மாதிரி உங்கள் தலையை தட்டி கொடுத்துட்ருக்கோம். நம்ம பாய்ஸ் மற்ற பேர், என்னடா கட்டி பிடிச்சிட்டா, நம்மளும் தானே இங்கே நிற்கிறோம், ஏன்டா நம்மளை மட்டும் கட்டி பிடிக்கல? அந்த மாதிரி வந்துட்டு நம்மளோட ஜேகே வந்து பக்கத்தில் ஹொபி கேட்டுட்ருக்கானா, நம்ம 7 பேர், அவள் ஒருத்தி, அதனால தான் அவனை மட்டும் கட்டி பிடிச்சிருக்கா. டேய் நீ எழுது தொலைக்காதடா, மானம் போது. அண்ணா இதெல்லாம் அவனுக்கு நியாயமானு சொல்லிட்டா.
இப்படி பண்ணுறானே கண்ணு முன்னாடி, இதெல்லாம் நியாயமாடா? நியாயம்லாம் தான், சின்ன பையன் உனக்கு எப்போ இருந்தா பெரியவன் எனக்கு எப்படி இருக்கும்? அண்ணா நீ அழுவுறியா என்ன? வருதுடா வருது, கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி அப்படியே கண்ணெல்லாம் அப்படி துடைக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஜேகே அதை பார்த்து அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ அப்புறமா வந்துட்டு உங்கள் அப்பா இருந்துட்டு உங்கள் ஷோல்டரில் கேட்குறாரு, வந்துருவாங்க என் தாத்தா பாட்டி, உனக்கு இதே ஃபங்க்ஷனாக வராமையாக இருப்பாங்க சொல்லு. எனக்கு இதுக்கப்புறம் என்ன ஃபங்க்ஷன், கல்யாணம் மட்டும்தான் வரும். அது எப்போ நான் படித்து முடித்து காலேஜ் முடித்து வேலை வாங்கி, நீ வேலைலாம் ஒன்று வாங்கி கிழிக்க வேணாம், நீ காலேஜ் படித்து முடிச்சு உனக்கு கல்யாணம் தான் பண்ணிக்க போகிறோம். அப்போ நீ தாத்தாவும் பாட்டியும் கண்டிப்பாக வருவாங்கள்ல, அதுக்கு எத்தனை வருஷம் இருக்குது? சரிடி, கோயில் திருவிழா அப்போ வருவாங்க, பார்த்துக்கலாம். திருவிழா அப்போ வருவீங்கள்ல, கண்டிப்பாக வருவோம் என் அப்படிங்கிற மாதிரி தாத்தாவும் பாட்டியும் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அவங்களையும் ஹக் பண்ணிட்டு நீங்கள் பாய் சொல்கிறீங்க, தேம்பி தேம்பி அப்படி மூச்சு வாங்கி வாங்கி நீங்கள் பாய் சொல்லிகிட்ருக்கீங்க. மனசேல அவங்களுக்கு உங்களுக்கோ சுத்தமாக மனசில் போகாதீங்க அந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறமா அவங்களுமே வந்துட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. ஸோ வீக்கு ஒரே குஷி மனுஷனுக்கு உங்களை ஹக் பண்ணிட்டோன்னு. ஸோ அவர் அப்படியே குஷியில் அப்படியே உட்காந்துட்டு வராரா, நான் பாய்ஸ் அப்படியே பார்க்குறாங்களா, பார்த்துட்டு ஏன்டா இப்படி பார்க்குறீங்க? இல்லை நாங்கள் இத்தனை பேர் தானே இருக்கோம், அவன் ஏன்டா ஒன்றை மட்டும் கட்டி பிடிச்சா? அது நீங்கள் அவகிட்ட தான் போய் கேட்கணும், என்கிட்ட கேட்டால் எனக்கு என்ன தெரியும். சார் ரொம்ப குஷியில் வரீங்களோ? ஆமாண்டா அண்ணா. ஐயோ அப்படியே ஹக் பண்ணும்போது அந்த ஃபீல் நல்லா இருந்துச்சு. டே வயிற்றுச்சலை கொட்டிக்காதுடா, சிங்கிள் சாப்பம் சும்மா விடாது. நிஜமா நீங்களா சிங்கிளு? ஏன் எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இல்லை எல்லோரும் லவ் பண்ணுறீங்கல்ல, அப்புறம் என்னடா? யாரை லவ் பண்ணுறோம்? வயனை தானே லவ் பண்ணுறோம், அப்புறம் என்னடா மூட்டுப்படா அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொல்லிட்டு உட்காந்துக்கிறானுங்க காண்டில். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு டேஸுமே அப்படியே பாஸ் ஆகுது. அப்பப்போ வந்துட்டு வீடியோ காலில் நீங்கள் தாத்தாக்கிட்டேயும் பேசுவீங்க, உங்கள் பாட்டிக்கிட்டேயும் பேசுவீங்க. பட் பாய்ஸ்கிட்ட வந்துட்டு நீங்கள் பேச மாட்டீங்க. பிகாஸ் பாய்ஸ்கிட்ட பேசுறது உங்களுக்கு செம்ம இருக்கும், நீங்கள் பேச மாட்டீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு இந்தாடி மாமாட்ட பேசுனா கூட இல்லைம்மா எனக்கு வேலை இருக்குது அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு போயிடுவீங்க. ஸோ இப்படியே தான் வந்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து 2 இயர்ஸ் முடிஞ்சிச்சு, நீங்கள் ஸ்கூலுமே முடிச்சிட்டிங்க. ஸோ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டு நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஹலோ சொல்லு வயன் சொல்லும், என்ன வயன் சொல்லும் கேன் சொல்லும், எத்தனை வருஷம் ஒவ்வொரு தடவையும் கோயில் திருவிழாக்கு கூப்பிட்டுட்டே இருக்கேன்ல, எதுக்காவது நீ வரியா தாத்தா? ஸோ எதுக்குடா தங்க இப்படி கத்துற, என்ன கத்துற கித்துற? நான் இன்னும் எவ்வளோ நாள் தெரியுமா உங்களை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறது? சொல்லு பார்க்கலாம். நானும் ஒவ்வொரு தடவை சொல்கிறேன், ஏஜ் அட்டன் பண்ண அந்த வருஷம் நான் 10th படிக்கும் போது ஏஜ் அட்டன் இப்போ தான் பண்ணேன். ஸோ கோயிலுக்கு போகக்கூடாது, ஒரு வருஷம் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, சரின்ட்டு விட்டுட்டேன். அடுத்த வருஷம் மாமாவுக்கு முக்கியமான ஒர்க் இருக்குதுன்னு சொன்னீங்க, அதனாலையும் விட்டுட்டேன். அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொரு மாமாவுக்கு அமெரிக்காவில் ஒர்க்குன்னு சொன்னீங்க, அதனாலையும் விட்டுட்டேன். இந்த வருஷம் எது தயவு செஞ்சு வா, இல்லைன்னா என்ன பண்ணுவேனே தெரியாது பார்த்துக்கோ தாத்தா. ஸோ பையன் சரி வர ட்ரை பண்ணுறேன். ட்ரையெல்லாம் இல்லை, வர எனக்கு தெரியாது, வரீங்க எல்லாருமே, புரியுதா? அப்போ பின்னாடி இருந்துட்டு உங்கள் அப்பா சிரிச்சிட்டு இருக்காரு. உங்கள் அம்மா, எங்கள் அப்பா உன் பொண்ணு திட்டுறது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கா? கம்மன் இருடி, இத்தனை வருஷம் நம்ம கேட்டுட்டு இருந்தோம், அதுதான் காரணம் சொல்லி எஸ்கேப் ஆகிட்டாங்க. இந்த வருஷம் அவளே கேட்குறா, கேட்கட்டும். உங்கள் அப்பா செம்மையாக திட்டு வாங்கிட்டு இருக்காரு என் பொண்ணுக்கிட்ட. சிரிக்காதீங்க அப்படின்னு உங்கள் அம்மா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ எங்கள் அப்பா சிரிச்சிட்டே இருக்கார். நீங்கள் உங்கள் அப்பா பார்த்து, அப்பா என்ன வயன், இன்னைக்கு இந்த வருஷம் திருவிழாவுக்கு தாத்தா வரலன்னா நான் தாத்தா கிட்ட பேசவே மாட்டேன்ப்பா. வயன் சொல்லும், இப்படிலாம் சொல்லாத சொல்லும். நீ தாத்தா கிட்ட பேசலைன்னா வேறு யார் பேசுவா? உன் பசங்க பேசுவாங்க, போய் அவங்கள்ட்ட பேசிட்டு உட்காந்துரு. எப்போ பாரு அதே மூஞ்சே பார்க்குறிய, உனக்கு போர் அடிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ லேப்டாப்பில் தான் வீடியோ காலில் பேசிகிட்டு இருப்பீங்க. ஸோ பின்னாடி ஏதோ வாய்ஸ் கேட்குதுன்னு சொல்லிட்டு பாய்ஸ் திரும்பி பார்க்குறானுங்க. பார்த்தா நீங்கள் அவங்கள கழுவி ஊற்றிட்டுருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு பாய்ஸ் இந்த நேரத்தில் இருக்க மாட்டாங்கங்கிற தைரியத்தில் கத்திகிட்ருக்கீங்க. உங்கள் பாட்டி இருந்துட்டு, சரி வயன் நாங்கள் வர ட்ரை பண்ணுறோம் சரியா? ட்ரையெல்லாம் இல்லை, நீ வர, புரியுதா? எல்லோரும் வரீங்க, சரி வரோம். உன் பையன் மூஞ்சியே பார்த்துட்ருக்காது, டெய்லியும் அதே மூஞ்சி தானே பார்த்துட்டு இருக்கேன். உன் பசங்க மூஞ்சியே பார்க்க உனக்கு போர் அடிக்கல பாட்டி?
ஐயோ! இவ வேற இப்படி வாய விட்றாளே! அந்த மாரி உங்க அம்மா வேற பார்த்துட்ருக்காங்க. அப்போ நம்ம பாயசத்தோட பின்னாடி வந்து நின்னுட்டு, "என்ன மேடம் சொன்னீங்க? கொஞ்சம் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க." "ஆ உன் பையன்." ஐயய்யோ! மாமா நீங்களா? ம். எங்க அப்பா அம்மாவுக்கு எங்க மூஞ்சி பார்த்து போர் அடிக்காதான்னு மேடம் கேட்குறீங்களா? ஆ? ஏன் மாமா நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு உங்க பொண்ணு மூஞ்சி பார்த்து டெய்லியும் போர் அடிக்கல? ச்சே! எனக்கு எப்படி மச்சான் போர் அடிக்கும்? இவ என் பொண்ணாச்சே! எனக்கு எப்படி போர் அடிக்கும்? ஆ அதே மாரி தானே எங்க அப்பா அம்மாவுக்கு இருக்கும். பையன் இந்த வருஷம் பாரேன். திருவிழாக்கு வந்து அவன வச்சுக்கிறேன். என்ன? அந்த மாரி நீங்க பார்க்குறீங்க. ஆ வருவேன்ல பார்த்துக்கிறேன் வாயினோன. அப்படிங்கிற மாரி 7 பேர் நிக்கிறானுங்க. நீங்க ஐயய்யோ! ஓவரா வாய விட்டோமோ! அப்பதான் உங்களுக்கு தோணுது நம்ம ஓவரா வாய விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுவரைக்கும் உங்களுக்கு தோணவே இல்ல. உங்க அப்பாவும், அம்மாவும் பார்த்துட்டு, "ஏன்டி என் தம்பிய சும்மாவே வச்சு எரண்டுன்னு உன்னை எரண்டுவானுங்க. இதில நீ வாய வேற விட்டு வச்சிருக்க. முடிஞ்சிச்சுப்பா." அப்படிங்கிற மாரி நீங்க உங்க அம்மா வந்து சொல்லிட்டு போறாய்ங்க. நீங்க நம்மள முடிச்சு விட்டாய்ங்க அப்படிங்கிற மாரி நீங்க நெனச்சுட்டு நீங்க பாட்டுல போறீங்க. உங்க அப்பா பார்த்து சிரிச்சுட்டு, "சரி மாமா நீங்க வந்துருங்க. நான் வச்சர்றேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வச்சர்றாங்க. ஸோ ஒரு 2 டேஸ் கழிச்சு வந்துட்டு மார்னிங் வந்துட்டு கார் சவுண்டு கேட்குது. நீங்க பேக்ல குடு குடு குடுன்னு ஓடுறீங்க. உங்க அம்மா வந்துட்டு, "எதுக்குடி இப்போ ஓடுற? அம்மா ஊர்லேருந்து தாத்தாவும் பாட்டியும் வந்துட்டாங்கம்மா." "தெரியுதுடி நானும் அங்க தானே போறேன். அதுக்கு ஏன்டி தள்ளி விட்டு போற?" அந்த மாரி வந்துட்டு உங்க அம்மா கத்திட்டு இருக்காங்க. தென் நீங்களும் வந்துட்டு போய் நிக்கிறீங்க. அப்படியே மூச்சு வாங்கிட்டு நின்னுட்ருக்கீங்க. உங்க தாத்தா இறங்குனோனே, "தாத்தா" அப்படின்னு போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்க பாட்டியும் வந்தோனே ஹக் பண்ணுறீங்க. ஸோ நம்ம பாய்ஸ்லாம் வந்தோனே, நீங்க போய் பார்த்துட்டு, "ஆமா, இவங்க நாளைக்கு தானே வராங்கன்னு நீ சொன்ன?" "அப்படிதான் அவனுங்க சொல்ல சொன்னானுங்க." "போட்டி!" அப்படிங்கிற மாரி நீங்க சொல்றீங்க. நீங்க அப்படியே உங்க ரூமுக்குள்ள ஓடிர்றீங்க. ஸோ பாய்ஸ்லாம் வந்துட்டு, "இந்த வாய் தானே எங்கள பேசுனுச்சு." அப்படிங்கிற மாரி அவனுங்க ஓடி வரானுங்க உங்க பின்னாடியே. நீங்க பக்கத்துல குடு 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 குடுக்குன்னு ஓடி போய் உங்க ரூம் டோர சாத்திக்கிறீங்க. நம்ம பாய்ஸ் வந்துட்டு, "வைன் கதவ தொற, வைன் கதவ தொற." "முடியாது மாமா நான் கதவ தொறக்க மாட்டேன்." "கதவ தொறக்கிறியா இல்ல கதவ உடைச்சிட்டு வரட்டா நாங்க?" டேய் ஏன்டா வந்ததுமே அவள்ட்ட வம்பிழுக்கிறீங்க? போய் ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெஷ் அப் ஆங்கடா போங்கடா. மாமா நீங்க நடுவுல வராதீங்க. இது மாமாக்கும், அக்கா பொண்ணுக்கும் இருக்கிறது. நீங்க வராதீங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவனுங்க கத்திட்டு இருக்கானுங்க. அப்போ உங்க அம்மா வந்துட்டு, "டேய் நில்லுங்கடா." ஸோ அம்மா வந்தோடனே கத்திக்கிட்டு லாவா லாவான்னு, "போய் குளிச்சுட்டு வாங்கடா. எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு? டயர்டா இல்ல? போங்க." அப்படிங்கிற மாரி உங்க அம்மா திட்டுறாங்க. இந்த அக்கா மட்டும் நம்மள எப்புட்றா ஆஃப் பண்ணிருது அப்படிங்கிற மாரி ஓடிர்றானுங்க எல்லாம். ஸோ வந்துட்டு அப்படியே கோயில் திருவிழாக்குமே வந்துட்டு கிளம்புறீங்க. ஸோ கிளம்பி எல்லாருமே வந்துட்டு கார்லேயும் போறீங்க. நீங்க அப்படியே பாய்ஸ் கண்ணுலயே படவே கூடாதுடா சாமி, பட்டாலும் பக்கத்துல யாரையாவது இருக்கணும் அந்த மாரி நீங்க வந்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியேவும் வந்துட்டு கோயிலுக்கும் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிடுறீங்க. எல்லாருமே கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே உட்காந்து பிரசாதமும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாய்ஸ் எல்லாம் அவங்கள அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. நீங்க அப்படியே பாய்ஸே ஐயையோ! பார்க்குறாங்க. அத மாரி பார்த்துட்டே இருக்கீங்க. தனியா சிக்கிறக்கூடாது. சிக்கின செத்த கைப்புள்ள அப்படிங்கிற மாரி நீங்க பார்க்கலாம்னு நெனச்சு நீங்களும் பிரசாதம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சரி வீட்டுக்கு போலாமா அப்படிங்கிற மாரி எல்லாம் போலான்ட்டு இருக்கும்போது, நீங்க வந்துட்டு உங்க அப்பா கிட்ட, "அப்பா, அப்பா, 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 அப்பா என்ன குல்ஃபி வேணும்." சரி வா வந்து வாங்கிக்கோ. அப்படிங்கிற மாரி வாங்கிக்கிறேன். நீங்களும் வாங்கிக்கிறீங்க. பாய்ஸுமே வந்துட்டு வாங்கிக்கிறாங்க. எல்லாருமே அப்படியே டக்கு டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. நீங்க அப்படியே பொறுமையா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ உங்க அம்மா இருந்துட்டு, "சீக்கிரம் சாப்பிட்ரு இல்ல ட்ரெஸ்லலாம் ஒழுகும்." அம்மா குல்ஃபினா ரசிச்சு, ருசிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்ணும். டபக்குன்னுலாம் உள்ள போட்டுக்க கூடாதும்மா அப்படிங்கிற மாரி நீங்க சொல்றீங்களா? பாய்ஸு இவ நம்மள தானே சொல்றா. அந்த மாரி வந்துட்டு நம்ம பாய்ஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க. இது நீங்க வந்துட்டு அப்படியே ஃபுல்லா சப்பரன்னு சொல்லிட்டு வைக்கிறீங்க. எடுக்கும்போது குச்சி மட்டும் தான் வருது. வாயில ஃபுல்லா குல்ஃபி நின்னுக்குச்சு. உங்களுக்கு ஜில்லன்ஸ் தாங்கல. ஐய்யய்யோ! நின்னுக்குச்சே ஜில்லுன்னு இருக்கே. முழுங்க முடியல, துப்பவும் முடியலையே. நான் என்ன பண்ணுவேங்கிற மாரி நீங்க நிக்கிறீங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு முன்னாடி போயிட்டுருக்காங்க. உங்களால கத்தவும் முடியல. ஏன்னா வாயில இருக்கு. அப்போ வந்துட்டு டக்குனு உங்கள ஒரு கை புடிச்சு இழுக்குது. யாருன்னு பார்த்தா ஜேகே. ஸோ டப்புனு அவன் கிஸ் பண்ணிடுறான். நீங்க ஷாக்கா பார்க்குறீங்க. என்ன இவரு கிஸ் பண்ணிட்டாரு?
ஐயோ! யாராவது பார்த்தா என்ன ஆகும்? கோயில் வேற பிரச்சனை ஆயிடும். அப்படிங்கிற மாரி நீங்க அப்படியே இருக்கீங்க. ஸோ ஜெயிக்கிறதுக்கப்புறமா ஜெயிக்கிறதுக்கப்புறமா அவனோட லிப்ஸ எடுத்துட்டு அவன் பக்கத்துல பார்த்து கண்ணடிச்சுட்டு போயிட்டே இருக்கான். அவனோட லிப்ஸ தொடச்சுட்டு. நீங்க ஷாக்லயே நிக்கிறீங்க. ஸோ அப்பதான் நீங்க ரியலைஸ் பண்றீங்க உங்க வாயில குல்ஃபி இல்லன்னு. உங்க வாயில அந்த பாதி குல்ஃபியும் அவனே எடுத்துட்டான். நீங்க அத பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இந்த குல்ஃபி எடுக்கிறதுக்கு அவர் கிஸ் பண்ணாரு. ஆ! ஐயய்யோ! அப்படிங்கிற மாரி நீங்க பாட்டுல உங்க லிப்ஸ்ல கை வச்சுட்டு ஓடுறீங்க முன்னாடி. ஸோ நம்மளோட பாய்ஸ்லாம் பார்த்துட்டு, "எங்கடா போன?" "அ சூச்சு." "ஓ! சரி, சரி." அப்படி மாரி இருக்காங்க. நீங்க பாட்டுல குடுகுடுன்னு வரீங்க. அப்போ உங்க அப்பா கிட்ட போய் நின்னோனே, "எங்க வாங்கிட்டு போன?" "ஆ இல்லப்பா அங்க தண்ணி தண்ணி குடிக்க." "என்னாச்சு? ஏன் ஒரு மாரி இருக்க?" "ஆ ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணும் இல்ல. ஓடி வந்தேன்ல, அதான் மூச்சு வாங்கிடுச்சு." சரி, சரி. கொஞ்சம் நில்லு, நில்லு. நின்னதுக்கப்புறம் போலாம். அப்படிங்கிற மாரி உங்க அப்பா சொல்லிட்டு உங்கள நிக்க வச்சுர்றாரு. ஸோ பாய்ஸ் அப்படியே உங்கள பார்த்துட்டே போறாங்களா, ஜேகே மட்டும் உங்கள பார்க்குறோம். உங்களுக்கு ஜேகேவ பார்க்க பார்க்க பயமா இருக்கு. அட பாவிங்களா! இதுக்கு உன் அண்ணனே மேல்டா. அவன் ப்ரப்போஸ் தான்டா பண்ணான். நீ என்னடா கிச்சே பண்ணி வச்சுட்டங்கிற மாரி உங்களுக்கு இருக்கு. நீங்க உங்க அப்பா அதுக்கப்புறம் போலாமா? ஆ போலாம்ப்பா, போலாம். அப்படிங்கிற மாரி நீங்களும் சொல்லிடுறீங்க. ஸோ உங்க வீட்டுக்கும் போனதுக்கப்புறமா வந்துட்டு நீங்க வந்து தம்ப்நெயில் இருக்குல்ல. ஸோ அந்த மாரி தான் தாவணி பாவாடை கட்டியிருப்பீங்க. ஸோ நீங்க அது அப்படியே போயிட்டு உட்காந்துட்டு, "ஐயோ! ஒரு நாள் பொம்பள வேஷம் போட்டதுக்கே முடியலையே. இந்த பொம்பளைங்கலாம் இப்படிதான் முழுக்க பொம்பள வேஷமா போடுறாங்களோ!" அப்படிங்கிற மாரி நீங்க பாட்டுல போயிட்டு சேர்ல உட்காருறீங்க. உட்காந்துட்டு ஃபேன போட்டு உட்காந்துருக்கீங்க. உங்க அம்மா, "ஏய் அம்மா நீ பொண்ணுடி." ஆமாம்மா பொண்ணு தான். தாவணி பாவாடை கட்டியிருக்கேன்." ஆமாம்மா இது பேர் தாவணி பாவாடை தான்." "அடக்க ஒடுக்கமா உட்காரு தூ." அப்படிங்கிற மாரி உங்க அம்மா சொல்றாங்க. நீங்க அம்மா அப்படிங்கிற மாரி நீங்க அப்படியே கால அப்படியே கீழ வச்சுட்டு அப்படியே நீட்டா, நான் பொண்ணு அந்த மாரி உட்காந்துக்கிறீங்க. உங்க நம்ம பாய்ஸ் கரெக்ட்டா அத பார்த்து சிரிக்கிறானுங்க. அவனுங்கலாம் சிரிச்சுட்டு வந்து உட்கார்றானுங்களா, நீங்க ஐய்யய்யோ! மாமா முன்னாடி அசிங்கமா போயிருச்சே! அப்படிங்கிற மாரி இருக்கு. ஸோ அப்படியே ஃபேனெல்லாம் போட்டு உட்காந்துட்டு எல்லாம் டிவியில அப்படியே வச்சுட்டு, அப்படியே எல்லாம் ஒட்டுக்கா உட்காந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்க வந்துட்டு, "அம்மா இந்த ட்ரெஸ்ஸு போட்டு முடியலம்மா. நான் போய் சேஞ்ச் பண்ணிக்கவா?" "இன்னைக்கு ஒரு நாள் தானடி போட்டுறேன் ஃபுல்லா நைட் சேஞ்ச் பண்ணிக்கோ." "சரி மேடம் என்னத்த போட்டிருக்கீங்க?" "திஸ் இஸ் நைட்டி. தெரியுதுல்ல. நீ மட்டும் மாத்திக்கிட்ட. நான் மட்டும் மாத்தக்கூடாதா?" அப்படிங்கிற மாரி நீங்க உங்க அம்மாவ பார்த்து கேட்குறீங்க. உங்க அப்பா வந்துட்டு, "கரெக்ட்டு. நீ போய் மாத்திக்க சொல்லலாம் போ." சரிப்பா." அப்படிங்கிற மாரி நீங்களும் போறீங்க. "ஏய் என்னங்க அவ இன்னைக்கு ஒரு நாள் தானே இத கட்டுறா. கட்டிட்டு போட்டுமே." "நீ ஏன் இன்னைக்கு தாண்டி புடவ கட்டுன? நாள் முழுக்க நைட்டிய போட்டு நீ என்ன ஏமாத்துறடி. பீரோ முழுக்க சாரியா இருக்கு. நீ ஏன் என்ன ஏமாத்திட்டு உட்காந்துருக்க? என் பொண்ணு என்ன? அவ என்ன சின்ன பொண்ணு தானே. அவ ஹாஃப் சாரி எல்லாம் கொஞ்ச நேரம் கட்டினா போதும் போ." அப்படிங்கிற மாரி உங்க அப்பா சொல்றாரு. உங்க அம்மா பார்த்துட்டு, எப்ப பாரு பொண்ணு, பொண்ணு, பொண்ணு. உனக்கு எப்ப பாரு உன் தம்பி தானே. எனக்கு அந்த மாரி என் பொண்ணு தான். போடி அந்த மாரி இருக்காங்க. அப்ப நம்ம பாய்ஸ் டக்குன்னு, இந்த டாக்ல நாங்க எங்க வந்தோம்? எதுக்கு எங்கள புடிச்சு இழுத்து விடுறீங்கங்கிற மாரியே பார்க்குறானுங்க. அப்போ உங்களோட அப்பா பார்த்துட்டு, "என்னடா? ஆ ஒன்றும் இல்ல மாமா." அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்கானுங்க. அவனுங்களும் அதுக்கப்புறம் உட்காந்துக்கிறாங்க. நீங்க அப்படியே ஒரு டீ ஷர்ட்டு, ஒரு பேண்ட் நைட் ட்ரெஸ் மாரி இருக்கும்ல. ஸோ அந்த மாரி போட்டு வந்து உட்காந்துக்கிறீங்க. "அப்பாடா! இப்பதான் நான் ஒரு பெண்ணாகவே உணர்றேனம்மா. எட்டி மிதிச்சு போனா ஓடி போய் உங்க அப்பன்ட்ட உட்காந்துக்க. என்கிட்ட வராத." அப்படின்னு உங்க அம்மா சொல்றாங்க. நீங்க போயிட்டு, அப்படிங்கிற மாரி உங்க அப்பா பக்கத்துல போய் உட்காந்துக்கிறீங்க. "பாருப்பா எங்கேருந்துப்பா புடிச்ச இத?" "தெரியலடி. எங்கேருந்தோ புடிச்சு என் தலையில கட்டி வச்சுட்டாய்ங்க. என்ன பண்றது?" அந்த மாரி உங்க அப்பா வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ உங்க அம்மா, "இப்ப என்ன சொன்னீங்க?" "ஒண்ணும் இல்லடா. ஒண்ணும் இல்ல. நீ எனக்கு பொண்டாட்டியே கிடைச்சதுக்கு நான் குடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் என் பொண்ணுகிட்ட." "ஆ அந்த பயம் இருக்கணும்." "என்னப்பா அம்மாக்கு இப்படி பயப்படுற?" "கல்யாணம் ஆனா எல்லா பையனும் பொண்ணுக்கு பயந்து தான் ஆகணும். வேற வழி இல்ல. பயப்படலன்னு வச்சுக்கோயேன் 3 வேள சோறு கிடைக்காது." "கரெக்ட்டு தான்ப்பா. ஆனா இந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நீ ஹோட்டல்லே சாப்பிட்லாம்." "அப்படியாடி வாயேன்? அப்படியா? அப்ப இனிமே உங்க அப்பன ஹோட்டல்லே உனக்கு வாங்கி தர சொல்லு. சரியா?" "அச்சச்சோ! அப்படி சொல்லல அம்மா. அது நீ வைக்கிறது அப்படியே அமிர்தம்மா. டெய்லி அமிர்தம் சாப்பிட்டா உடம்பு என்னம்மா ஆகும் சொல்லு? அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு சொல்லியிருக்காங்கல்ல. அதாம்மா சொல்லிட்டு இருந்தேன்." அந்த மாரி நீங்க சொல்றீங்க. உங்க பாட்டியும் தாத்தாவும் உங்கள பார்த்துட்டு, "வளர்ந்துட்ட வாயேன் நீ." "நான் எப்பயோ வளர்ந்துட்டேன் தாத்தா." "அ உங்களுக்கு தேவையாப்பா? இவகிட்ட வாய குடுத்து நீ வம்புல மாட்டிக்கணுமா? தேவையா அது உனக்கு?" அப்படிங்கிற மாரி உங்க அம்மா கேட்டுட்ருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு
உங்க பாட்டி இருந்துட்டு, "அத சொல்லல வயன். நீ எப்பயோ வளர்ந்துட்ட அது தெரியுது. நீ பேசுறதுல இப்ப தான் நீ வளர்ந்த பொண்ணு மாரியே எங்களுக்கு தெரியுது." அப்படிங்கிற மாரி வந்துட்டு அவங்க சொல்றாங்க. "அப்படியா என்ன? ம். நீ சின்ன வயசுல எங்கள்ட்ட வாய் அடிப்ப தான். ஆனா, இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டு எந்த இடத்துல எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி எப்படிலாம் பேசணுங்கிற மாரி நல்லாவே புரிஞ்சு வச்சுக்கிட்டு பேசுற பையன்." அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஜேகே வந்துட்டு, எந்த இடத்துல என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் கூட எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்குமா." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவன் சொல்றான். "என்னடா சொல்ற?" "அது வயனுக்கு புரியுமா? வயனுக்கு புரியும். கோயில்ல சாமி கும்பிடலாம், சாப்பிடலாம், தண்ணி குடிக்கலாம், அப்புறம்." அப்படிங்கிற மாரி அவன் லைட்டா அவனோட லிப்ஸ ரப் பண்றான். நீங்க பார்த்துட்டு, இவரு எதுக்கு பார்த்தா ஞாபகப்படுத்துறாரு? அந்த மாரி நீங்க பார்த்துட்ருக்கீங்க. ஓகேடா ஆர்மீஸ் நீங்க கேட்ட மாரி லாங் டியூரேஷன்லேயும் போட்டேன். ஸோ இது இன்னும் ஒரே ஒரு பாட்டோட முடிச்சிடலாம் ஓகேவா? 3 ஷார்ட்டா நம்ம முடிச்சிடலாம். 1 ஷாட், 2 ஷாட்லாம் வேணாம். 3 ஷார்ட்டா முடிச்சிடலாம் ஓகே? ஓகே. ஸோ பாய். பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பாய்.